Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்னென்ன டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். இப்போ நீங்க ஷேர் மார்க்கெட்ல டைரக்டா ஒரு சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கரெக்டான செக்டாரை சூஸ் பண்ணி, கரெக்டான ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி. ஸோ எந்த நேரத்தில் நம்ம பை பண்ணணும், எந்த நேரத்தில் செல் பண்ணணும் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவங்க டைரக்டா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது ட்ரேடிங் பர்பஸ்க்கும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு இன்வெஸ்டரா லாங் டேர்முக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க இருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி எனக்கு ரொம்ப டீடைல்டா தெரியாது, என்னால டைரக்டா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான பீப்புளுக்கு பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் தான் கரெக்டான ஆப்ஷன். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றதே இப்போ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது ஷேர் மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் தகுந்த மாதிரி, ஒவ்வொருத்தரோட கோல்ஸுக்கு தகுந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ அவங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸோ என்னென்ன கேட்டகரியா பிரிக்கலாம் அப்படின்னா லார்ஜ் கேப் அப்படின்னு பிரிக்கலாம். இருக்கிறதுலே நிறைய பெரிய மார்க்கெட் ஷேர் உள்ள கம்பெனிஸ், ப்ளூ சிப் கம்பெனிஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாமே லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா மிட் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய ஃபண்ட் இருக்கு. இப்போ லார்ஜ் கேப் கம்பெனி மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் இருக்கு, மிட் கேப்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் இருக்கு, ஸ்மால் கேப்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் இருக்கு. இது போக பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, வேல்யூ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு இருக்கு. இந்த வேல்யூ அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா இப்போ ஸ்டாக் பிரைஸ் கம்மியா இருக்கு, இப்போ மார்க்கெட்ல ஒரு நல்ல கம்மியான பிரைஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஃபியூச்சர்ல நல்லா ஒரு ஸ்டாக் நல்லா க்ரோ ஆகும் அப்படின்ற மாதிரியான ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேல்யூ ஃபண்ட் தான் நம்ம ஒரு கம்மியான ரேட்ல வாங்கி ஃபியூச்சர்ல நல்லா அது ஒரு நல்ல பூம் ஆகக்கூடிய ஒரு செக்டாரா இருக்கட்டும், இல்ல பூம் ஆகக்கூடிய ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது வேல்யூ ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போக பாத்தீங்கன்னா மல்டி கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. மல்டி கேப் ஃபண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் மூணுமே மிக்ஸ் பண்ணி அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோவும் ஒவ்வொரு பர்பஸ் சால்வ் பண்ணும். ஸோ நீங்க ஒரு இன்வெஸ்டரா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க சூஸ் பண்ணும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் என்ன, உங்களால எந்த அளவுக்கு ரிஸ்கை டாலரன்ஸ் பண்ண முடியும், உங்களால எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும், உங்களால எத்தனை வருஷத்துக்கு வெயிட் பண்ண முடியும். என்னால ஒரு வருஷத்துக்கு வெயிட் பண்ண முடியும், இல்ல ஒரு சில பேர் நான் 5 வருஷம் வெயிட் பண்றேன், இல்ல ஒரு சில பேர் நான் 10 வருஷம் வெயிட் பண்றேன், ஒரு சில பேர் நான் ஒரு 20 வருஷம் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்படின்னா சோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எது உங்களுக்கு ஆப்டா இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ லார்ஜ் கேப் ஃபண்ட் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லோ ரிஸ்க்ல ஒரு நல்ல வெல்த் அக்குமுலேஷன் பண்ணணும், லாங் டேர்ம்ல நீங்க வெல்த் அக்குமுலேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க பிளான் பண்றீங்க, ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு அக்குமுலேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு லார்ஜ் கேப் ஃபண்ட் கரெக்டா இருக்கும். ஏன்னா லார்ஜ் கேப் ஃபண்ட் தான் இந்த டாப் 100 கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்ல NSE BSEல லிஸ்ட் இருக்கக்கூடிய டாப் 100 கம்பெனிஸ்ல லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும், ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிஸா இருக்கும். இந்த கம்பெனிஸோட ப்ராடக்ட் தான் மேக்ஸிமம் நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த கம்பெனி சூஸ் பண்ணி இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸை நீங்க சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் ஃபண்ட் கரெக்டா இருக்கும். எனக்கு லோ ரிஸ்க்ல ஒரு அளவுக்கு நல்ல ஒரு மீடியமா எனக்கு ஒரு ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்பல, ஆனா எனக்கு ஒரு நல்ல வெல்த் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் ஃபண்ட் கரெக்டா இருக்கும். மிட் கேப் ஃபண்ட் அப்படின்றது இப்ப நான் லார்ஜ் கேப் கம்பெனிஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடிய கம்பெனிஸ், அதுக்கு அடுத்து மார்க்கெட் ஷேர் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா மிட் கேப் கம்பெனிஸ் சொல்லுவாங்க. இதுல மீடியம் ரிஸ்க் இருக்கும். இப்ப லார்ஜ் கேப்பை விட கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா இருக்கும். அதே நேரத்துல நீங்க ஒரு காலேஜ் எஜுகேஷனுக்கு குழந்தைங்களுக்காக நீங்க ஒரு வெல்த் அக்குமுலேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மிட் கேப் கரெக்டா இருக்கும். நீங்க ஃபியூச்சர்ல நீங்க ஒரு பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அந்த பிசினஸ்க்காக நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் ஒரு மணியை நான் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றீங்க அப்படின்னா இந்த மிட் கேப் ஃபண்ட் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கும் இந்த மிட் கேப் ஃபண்ட் நம்ம சூஸ் பண்ணி லாங் டேர்ம்ல பண்ணும்போது இந்த மிட் கேப் ஃபண்ட் மூலமா நல்ல வெல்த் ஜெனரேட் பண்றதுக்குரிய ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட். இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்றது ரொம்ப ஹை ரிஸ்கான ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மார்க்கெட் கேபிட்டல் கம்மியா இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இப்ப லார்ஜ் கேப் போக மிட் கேப் போக அதுக்கு அடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே ஸ்மால் கேப் கம்பெனிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ல ஹை ரிஸ்க் இருக்கு, அதே நேரத்தில்
நேரத்துல நமக்கு ஹை ப்ராஃபிட்டபிலிட்டியான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் ஃபண்ட் தான். ஸ்மால் கேப் ஃபண்ட்லயே நிறைய எல்லா ஏஎம்சிலயும் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு சூஸ் பண்ற ஃபண்ட் வந்து கரெக்டா நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அவங்க எந்தெந்த செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, எந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி நம்ம கரெக்டான ஃபண்டை சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து ஒரு பெரிய வெல்த் ஜென்ரேட் பண்றதுக்கு இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். இப்போ வந்து ரொம்ப ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பணம் நமக்கு தேவைப்படுது. இப்போ வந்து ஃபியூச்சர்ல வந்து இப்போ நம்ம ஈவன் வந்து ஒரு 30 வருஷம் கழிச்சு நமக்கு வந்து பணம் வந்து எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு கார்பஸ் பில் பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் தி அமௌண்ட்டை வந்து நீங்க ஸ்மால் கேப் ஃபண்ட்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்றது வந்து கொஞ்சம் ரிஸ்கான ஃபண்டா தான் இருக்கும். பட் அதே நேரத்தில் நீங்க இப்போ லாங் டேர்ம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் உங்களால வெயிட் பண்ணி உங்களால ஒரு பொறுமையா ஒரு கார்பஸ் நீங்க பில் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து செக்டார் ஃபண்டு, தீம் பேஸ்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்ட்ஸ் இருக்கு. இந்த செக்டார் ஃபண்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா குறிப்பிட்ட செக்டார் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த செக்டார்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸை மட்டும் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னாலஜி செக்டரா இருக்கட்டும், இல்ல எஃப்எம்சிஜி செக்டரா இருக்கட்டும், இல்ல வந்து இப்போ இன்சூரன்ஸ் செக்டரா இருக்கட்டும், ஹெல்த் கேர் செக்டரா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி குறிப்பிட்ட ஹெல்த் கேர் இப்போ வந்து அந்த செக்டாரை சூஸ் பண்ணி அந்த செக்டார்ல வந்து கம்பெனிஸ் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அவங்க டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட செக்டார் பத்தி நல்லா தெரியும், நீங்க வந்து ஏற்கனவே ஒரு செக்டார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த செக்டாரோட growth எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது அப்படின்னா உங்களுக்கு இதை பத்தின நாலேஜ் இருக்கு, உங்களுக்கு இதை பத்தின டொமைன் இருக்கு, இல்ல ஒரு குறிப்பிட்ட செக்டார் மேல உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படின்னா நீங்க செக்டார் ஃபண்ட்ஸ் நீங்க சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த செக்டாரோட growth பொறுத்து இந்த ஃபண்டோட growth இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடி செக்டார்லாம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து பெரிய அளவுல நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி ஹெல்த் கேர் செக்டார் வந்து இப்போ இன்னைக்கு பூமிங்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இப்போ ஹெல்த் கேர் செக்டார்ல வந்து இப்போ ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ், பார்மசூட்டிக்கல் ஸ்டாக்ஸ், ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து க்ரோ ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி செக்டார் பேஸ்டு நம்ம ஃபண்ட்ஸ் சூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த செக்டார் டவுன் ஆகும்போது அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட போர்ட்ஃபோலியோவும் நமக்கு டவுன் ஆகும். அதே நேரத்தில் அந்த செக்டாரோட growth வந்து ஃபியூச்சர்ல பெரிய அளவுல ஸ்கோப் இருக்கு அப்படின்னா நமக்கு அந்த ஃபண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மல்டி கேப் ஃபண்ட். மல்டி கேப் ஃபண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் மூணையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சு ஸோ அந்த மாதிரி வந்து 3 கம்பெனி மிக்ஸ் பண்ணி வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ லாங் டேர்ம்ல நம்ம வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வெயிட் பண்ணி நமக்கு வந்து ஒரு கேபிட்டல் கெயின்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மல்டி கேப் ஃபண்ட் சூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்ட்ஸ் இருக்கு. இப்போ டிவிடெண்ட் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸை சூஸ் பண்ணி அந்த கம்பெனியை பேஸ் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து டெவலப் பண்ணிருப்பாங்க. ஸோ வந்து இப்போ டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து லார்ஜ் கேப்லயும் இருக்கு, மிட் கேப்லயும் இருக்கு, ஸ்மால் கேப்லயும் இருக்கு. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய வந்து ஃபண்ட்ஸ் வந்து இருக்கும். இப்போ டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய லார்ஜ் கேப் மட்டும் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் இருக்கு. டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய 3 இப்போ வந்து லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் மூணுமே மிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸுமே இருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் ஈல்ட்ஸ் வந்து வரும்போது அதை வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா இல்ல டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணணுமா அப்படின்றத நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்க மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டயோ இன்வெஸ்ட் பண்ற அட்வைசர் கிட்ட நீங்க கேட்டுட்டு ஸோ இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ் என்ன, உங்களால எத்தனை வருஷம் வெயிட் பண்ண முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கோல் என்ன அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்க வந்து ஃபண்ட்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. நான் வந்து ஒரு ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். நான் வந்து 45 ஏஎம்சில இருந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நான் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது, உங்களுக்கு கன்சல்டிங் வந்து உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. இது போக வந்து லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ் சம்பந்தமாகவும் உங்களுக்கு ஏதாவது ரெக்யர்மெண்ட் இருக்கு, அது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்னை கான்டாக்ட் பண்ணலாம். நம்மளோட சேனலை கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்வெஸ்டிங் சம்பந்தமா, இன்சூரன்ஸ் சம்பந்தமா, பர்சனல் ஃபினான்ஸ் சம்பந்தமா ரெகுலரா நான் வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ வித் ஜீவா.